குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு தமிழ்ல ஒரு கதை கேட்கலாம். நான் சொல்ல போற கதையோட பேரு கண்ணப்ப நாயனாரோட கதை. கண்ணப்ப நாயனார் யாரு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெரியாதவங்களுக்காக இந்த கதை. ஒரு ஊர்ல ரொம்ப 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 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் அந்த அவங்க காட்டோட ஒரு ராஜகுமாரன். அவன் காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுல வேகமா ஓடி விளையாடி சந்தோஷமா வந்துட்டு இருந்தப்ப ஒரு மிருகத்தோட சத்தம் கேட்குது அவனுக்கு. என்ன மிருகம் இப்படி சத்தம் போடுதுன்னு அவன் உத்து கவனிச்சப்ப ஒரு மிகப்பெரிய காட்டு பன்றிய பார்க்கறான். அவ்வளோ பெரிய காட்டு பன்றிய அவன் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உடனே இதை நம்ம கொல்லணும் அப்படின்னு தன் கையில இருந்த அம்பு எடுத்து ரொம்ப வேகமா அந்த காட்டு பன்றியை நோக்கி துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். காட்டு பன்றி ரொம்ப ரொம்ப பலசாலியான ஒரு விலங்கு அண்ட் ரொம்ப ஒரு மூர்க்கமான விலங்கு கூட. ஸோ அந்த வேடன் அவனை துரத்தி 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 பல மைல்கள் ஓடின பிறகு ஒரு வழியா தன்னோட அம்பால அந்த காட்டு பன்றிய கொலை பண்ணி சாவடிச்சிடுறான். ரொம்ப திருப்தி ஆயிடுறான். ஆனா அதே நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி களைப்பாயிடுது, ரொம்ப நேரம் ஓடி ஓடி அந்த பன்றியை துரத்தினதுனால. அதனால அவன் நினைக்கிறான், சரி கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுக்கலாம். எங்க ஓய்வு எடுக்கலாம்? சுத்தி முத்தி பார்க்கறான். அப்போ ஒரு சின்ன குன்று மேல ஒரு கோயிலை பார்க்கறான். அந்த கோயில் உள்ள போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறலான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்குள்ள போறான். அந்த கோவிலுக்குள்ள போன உடனே அங்க ஒரு சிறிய அளவிலான ஒரு அழகான சிவலிங்கத்தை பார்க்கறான். அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவன் மனசுல என்னமோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு ஒரு திருப்தி, கண்ணுல ஒரு ஆனந்த கண்ணீர். அவன் அந்த லிங்கத்தை பார்த்து கேட்குறான், ஐயனே எப்படி இருக்கீங்க? எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லையா? நம்மலாம் சுவாமியை பார்த்தா என்ன கேட்போம்? கடவுளே எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வரணும் எக்ஸாமில், கடவுளே எனக்கு பணம் வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு சொத்து வேணும், நல்ல உடல் வலிமை வேணும், இப்படிலாம் தான் நம்ம வேண்டிப்போம். ஆனால் இந்த வேடன் சுவாமியை பார்த்து கடவுளே எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் சுத்தி முத்தி பார்க்கறான். அந்த சிவலிங்கத்தை சுத்தி பூ வில்வ இலை எல்லாம் இருந்திருது. அதை பார்த்த உடனே, அடடா சாமி, உன்னை சுத்தி எவ்வளோ குப்பையா போட்டு வச்சிருக்காங்க பத்தியா, யாருக்கும் பொறுப்பே இல்லை உன்னை சுத்தமா வச்சுக்கணும்னு அப்படி சொல்லி அவன் உன்னை அந்த இடத்துல இருந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கறான். ஆஹா சாமி, இன்னும் உங்க மேல ஒரே தூசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களை ரொம்ப நாளா யாரும் குளிக்க வைக்கவே இல்லை. இருங்க, நான் இப்பவே போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு கட கட கடன்னு ஓடி கீழே பார்க்கறான். பார்த்தா ஒரு சின்ன குளம் இருக்கு மலை அடிவாரத்துல. குளத்துல தண்ணியும் நல்லா இருக்கு. ஆனா அவன் கையில தண்ணி மூண்டு வரத்துக்கு எந்த பாத்திரமும் இல்லை. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்றான், கை நிறைய தண்ணிய மூண்டு தன் வாயில ஊத்திக்கிறான். வாய் ஃபுல்லா தண்ணிய நிரப்பி ஓடி போய் கோவில் உள்ள சிவலிங்கத்துக்கு மேல தன் வாயில இருக்கிற தண்ணிய அப்படியே துப்புறான். ஆஹா சாமி, இப்ப நீங்க ரொம்ப நல்ல சுத்தமாயிட்டீங்க, குளிச்ச உடனே பசிக்குமே, இருங்க இருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன். மறுபடியும் ஓடுறான், மலை அடிவாரத்துல தேடுறான். அப்பதான் அவன் கொன்ற பன்றிய பார்க்கறான். ஆஹா, இது ஒரு நல்ல மாமிசமாச்சே. உடனே அவன் அந்த பன்றிய துண்ட துண்டமா வெட்டி சுத்தம் பண்ணி நெருப்புல நல்லா வாட்டி பதமா சமைச்சு ஒரு இலையில வச்சு திருப்பி கோயிலுக்கு கொண்டு போறான். சிவனே பாருங்க பாருங்க, இது இப்பதான் கொன்ற ஒரு பன்றியோட மாம்சம் ரொம்ப ருசியா இருக்கும், நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தா நீங்க கூச்சப்பட்டுட்டு கூட சாப்பிடாம இருப்பீங்க. நான் போறேன், நீங்க நல்ல பசியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். மறுநாள் காலையில அந்த சிவனுக்கு பூஜை பண்ற பூசாரி வராரு. அவர் அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. யார் அது? ஒரு மாம்சத்தை கொண்டு சாமி முன்னாடி வச்சிருக்காங்களே, எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்காங்க பாருன்னு திட்டிக்கிட்டே அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் பூ போட்டு வில்வ இலை போட்டு லிங்கத்துக்கு பூஜை பண்ணிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் அந்த வேடன் அந்த கோயிலுக்கு வரான். அவனுக்கு ஒரு தான் பாசம் ரொம்ப வந்துருச்சு அந்த லிங்கத்து மேல. அந்த சாமியை பார்க்காம அவனால இருக்க முடியல. மறுபடியும் பார்க்கறான். மறுபடியும் இலை பூ. அடடா சாமி, உங்க இடத்த எப்ப பார்த்தாலும் எல்லாரும் குப்பை பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முந்தைய தினம் மாதிரியே அந்த இடத்த பெருக்கி திரும்ப வாயில தண்ணியை பிடிச்சிட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்தி மறுபடியும் வேறு ஒரு மிருகத்தை கொண்டு மாம்சத்தை சமைச்சு கொண்டு சாமி கொடுக்குறான். மறுநாள் காலையில மறுபடியும் பூசாரி வராரு. இப்ப அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யார் அது தினசரி இதை மாதிரி பண்றது?
இரு இரு, இன்னைக்கு நான் இந்த சாமி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு யாருன்னு கையும் களவுமா அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல வேடன் வரான். திரும்ப வழக்கம் போல அவன் செய்யற வேலையெல்லாம் செய்யறான். அப்ப பார்த்தா சாமி அவனுக்கு ஒரு திருவிளையாடல் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சிவலிங்கத்தோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம வேடனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயோ சாமி, உங்க கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இருங்க இருங்க, எங்க ஊர்ல சொல்லியிருக்காங்க, ஒரு பச்சை இலையை தடவினா உடனே சரியா போயிடும், நான் இப்பயே கொண்டு வரேன்ட்டு கடகடன்னு ஓடி பச்சை இலையை அரைச்சு கொண்டு வந்து பூசுறான். ஆனாலும் ரத்தம் நிற்கல. ஆஹா சாமி, உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்கு. எங்க ஊர்ல வைத்தியர் சொல்லியிருக்காரு, கண்ணுல பெரிய பிரச்சனை வந்தா நம்ம கண்ணை வெட்டி வச்சா சரியா போயிடும்னு. இருங்க இருங்க, இப்பவே நான் என்னோட இடது கண்ணை வெட்டி உங்க கண்ணுல பொறுத்துறேன்னு ஒரு நொடி கூட யோசிக்காம தன் இடுப்புல இருந்த குருவாளை எடுத்து தன்னோட இடது கண்ணை நோண்டி அப்படியே சிவனோட இடது கண்ணு மேல வைக்கிறான். இவன் கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. ஆனா சிவனோட இடது கண்ணுல ரத்தம் நின்றுடுச்சு. அதை பார்த்த பூசாரி அதிர்ச்சியில அவருக்கு குரலே வரல. இப்படி கூட ஒருத்தரால பண்ண முடியுமா அப்படின்னு வாயை பிளந்துட்டு நிக்கிறாரு. இது முடிந்த அடுத்த நொடி சிவலிங்கத்துல இருக்கிற வலது கண்ல இருந்து ரத்தம் வருது. வேடன், அடடா சாமி, உங்களோட அடுத்த கண்ணுலயும் பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. பரவாயில்ல, நான் என்னோட வலது கண்ணை கூட வெட்டி உங்களுக்கு தரேன். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே, நான் என் வலது கண்ணை வெட்டிட்டா உங்க கண்ணு எங்க இருக்குன்னு என்னால பார்க்க முடியாது. இருங்க, இதுக்கும் ஒரு யோசனை இருக்குன்னு சொல்லி தன்னோட காலை எடுத்து சிவனோட வலது கண்ணு கிட்ட அடையாளத்துக்காக வச்சுக்கிறான். மறுபடியும் குருவாளை எடுத்து வலது கண்ணை அவன் வெட்ட போற நேரத்துல ஒரு அசிரீரி ஒலிக்குது. நில்லு கண்ணப்பா. அடுத்த நொடி சிவன் தன்னோட தரிசனத்தை கண்ணப்பனுக்கு கொடுக்கிறாரு. கண்ணப்பா, நீதான் என்னோட உண்மையான பக்தன். உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்காக நீ உன் கண்ணையே இழக்க தயாராயிட்ட. இன்று முதல் உன்னோட பேரு கண்ணப்பன். நீ என்னோட நாயன்மார்கள்ல ஒருத்தனா மிகப்பெரிய புகழ் பெற்று காலத்துக்கும் உன்னோட பேர் அழியாம இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதை பார்த்த பூசாரிக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கிடைக்குது. கடவுளை பூஜிக்கிறதுக்கு நமக்கு மந்திரம், ஸ்லோகம், பெரிய பெரிய பொருட்கள் அர்ப்பணிக்கிறது எதுவுமே தேவையில்லை. கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது தூய்மையான மனசு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இதை மட்டும் கடவுளுக்கு கொடுத்தா போதும். கடவுள் என்னைக்கும் நமக்கு அருள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்மளால கண்ணப்ப நாயனார் அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளும் கடவுள் மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை நம்ம தொடர்ந்து கடவுளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மிக மிக அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஓம் நம சிவாய.